பயப்படுகிற ஆவியை ஆண்டவர் உனக்கு எனக்கும் கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರತಿನ ಆವಿಯ ಕರ್ತರು ಕೊಡ್ತಾರೆ. ದೇವರು ನಮಗೆ ಭಯಪಡುವಂತ ಆತ್ಮ ಕೊಡದೆ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬ ಕರೆಯುವಂತ ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರದ ಆತ್ಮ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளா இருக்க வேண்டும். ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா ஹல்லேலೂயா. தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் இன்றும் என்றும் எப்பொழுதும் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ಆತನು ಇಂದಿಗೂ ಎಂದಿಗೂ ಸದಾ ಕಾಲಕ್ಕೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ಗಲಾತ್ಯರಿಗೆ எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் ಹೀಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಪುತ್ರರಾಗಿರೋದ್ರಿಂದ அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ಅಪ್ಪ ತಂದೆ ಕರೆಯುವಂತೆ தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಆತ್ಮನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிற காரணம் என்ன? நாம் அவரோடு ஒரு நல்ல தொடர்பு சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ದೇವರಂತ ಪವಿತ್ರಾತ್ಮ ಕೊಡೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ಅವರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉತ್ತಮವಾದ ಸಂಪರ್ಕ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿ.